ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் டைலரிங் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ப்ளவுசஸ் கிளாஸ் ஃப்ளவர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ப்ளவுசஸ் கிளாஸ் டே 1 to 11 வரைக்கும் என்னுடைய கிராஃப்ட் ஒர்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, நார்மல் மிஷின் த்ரெட், நார்மல் நீடில், இது அயன் ஒயர் கோல்டன் கலர், சக்கரி, ஃப்ளவர் சீக்வன்ஸ், 2mm பீட், சுகர் பீட், ஸ்டாக்கிங் கிளாத். இது சர்க்கிளுக்காக நான் இந்த ப்ளூ கம்மோர மூடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸில் எந்த சர்க்கிள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் எப்படி கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மூடியில் இந்த ஒயர் அயனை வச்சு நம்ம சுற்றிக்கணும். ரவுண்ட் ஷேப் வரா போல் சுற்றணும். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணால் சின்ன சைஸ் எடுத்துக்கலாம், பெரிய சைஸ் வேணால் பெரிய உங்களுக்கு எந்த சைஸ் வேணும். இப்போ நம்ம சுற்றியாச்சு இந்த கம்பியை. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது இல்லையா, இந்த கிளாத்து அதில் நம்ம அந்த கம்பியோடு சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம ஒரு நாட் போடணும். நல்லா இழுத்து வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து வச்சு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அதே போல் இதை சுற்றிக்கணும், கட்டணும். நல்லா நூலை சுற்றிக்கிட்டு அதை ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் நீங்கள் அந்த நாட் போட்டுக்கணும். அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்கும். நான் 3 டைம்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு இப்போ அந்த கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடச்சிருச்சு. அதே போல் ஒரு 6 நம்பர், நம்ம 5 வேணால் 5 எடுத்துக்கலாம். எத்தனை உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுமோ அதுக்கேற்றப்பில் ஃப்ளவருக்காக நீங்கள் அத்தனை பெட்டலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பெட்டல் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது 6 பெட்டலை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே ரோவாக கொண்டு வாங்க. இப்போது நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை இந்த எட்ஜில் சுற்றிக்கணும். டைட்டாக சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றிக்குங்க. அப்புறம் அது நம்ம பிரிக்கும் போது அழகாக ஃப்ளவர் போல் விரியும். சுற்றிக்கிட்டு அதை பூ கட்டுவோம் இல்லையா, அந்த நாட்டு போல் இல்லை போடணும். ஒரு 3 இல்லை 4 5 டைம்ஸ் கூட நீங்கள் அந்த நாட் போட்டுக்குங்க. அப்புறம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அது போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இது அழகாக நீங்கள் விரிக்கணும். ஃப்ளவர் போல் விரிங்க, பொறுமையாக விரிங்க. ஃப்ளவர் ஷேப்பில் விரிக்கணும். 1 by 1 இது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த ஃப்ளவரை கொண்டு வந்தாச்சு. இப்போது ஊசியால் அதை நம்ம ஃபிட் பண்ணணும். அது
ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில் நம்ம வந்து அது இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு பெட்டலுக்கு மேலே வச்சு பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் அது வந்து அந்த பெட்டலுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அழகாக அது ஸ்ட்ரிப் ஆகிடும். அது ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் தூக்கி இருக்கிறா போல் பார்த்துக்குங்க. நூல் வந்து நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் அதை எடுத்துக்குங்க. அப்புறம் அது வந்து பார்க்கறதுக்கு அந்த நூல் வெளியே அழகாக தெரியாது. ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டலில் வச்சு நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த கம்பியெல்லாம் சுற்றும் போது கொஞ்சம் நல்லா டவுனாக கீழே வச்சு இது பண்ணுங்கள், இல்லைன்னா தெரியாமல் கண்ணில் வந்து பட்டுரும். ஒரு பெட்டலை அழகாக மேலே தூக்கி வைங்க, அப்புறம் அது அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த பெட்டலை வந்து தூக்கி வச்சிட்டோம். இப்போ இந்த பெட்டலை அழகாக தூக்கி வச்சுட்டு அதுக்கு நடுவில் இப்படி குத்தி எடுங்க. இது எல்லாமே நம்ம பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட் கிடைக்கும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து அதில் ஊசி நூலோ த்ரெட்டோ குத்தி எடுக்கலாம். இப்போ வந்து இது மேலே இதை வச்சுருங்க அழகாக. இப்போ இந்த பெட்டல் மேலே அழகாக நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி குத்தி அதுக்குள்ளே அந்த பெட்டலுக்கு நடுவில் விடுங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க. நம்மளுக்கு ஒரு அழகான பெட்டல் ஷேப், ஒரு ரவுண்டு சர்க்கிள் கிடச்சிச்சு. நடுவில் ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒன்று இன்செர்ட் பண்ணி நான் மேலே எடுக்கிறேன். ஏன்னா அந்த இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது கூட வந்து ஒரு 2 mm பீடு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும், ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன். அதில் உங்களுடைய டீட்டெயிலெலாம் சொல்லுங்கள். நான் வந்து என்னென்ன கிளாஸ் பற்றி டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ வந்து என்னால் போட முடியும். இப்போது இதை சுற்றி வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிட்டோம். இந்த துணி கிளாத்து தெரியுது இல்லையா, ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு 2 mm பீடை வச்சு நம்ம அது சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சமைக்கி கொடுக்கணுனாலும் நீங்கள் வந்து அது கொடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நிறைய கலரில் இருக்குது. அது உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் போடலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை வால் ஹேங்கிங் போல் தொங்கவும் விடலாம். நான் இந்த நூல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுது, எல்லோ கலர் நூல். நீங்கள் வந்து அந்த கலருக்கு ஏற்றாப்புல நூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து அழகாக இருக்கும். இதை சுற்றி 2 mm பீடு போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம வந்து 2 mm பீடை வச்சு நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பெட்டலுக்கு நடுவில் இந்த சர்க்கரையை கோத்துக்குங்க. ப்ளஸ் வந்து சுகர் பீடு. நான் த்ரெட்டு இந்த கலர் எடுக்கனால அது அங்கே தெரியுது. நீங்கள் வந்து இந்த என்ன கிளாத் எடுத்துருக்கீங்களோ அந்த கலர் த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ ஒவ்வொரு மிடில்லையும் இந்த சர்க்கரையை வந்து கோத்து இது ஃபினிஷ் பண்ணணும். இந்த சர்க்கரைக்குள்ளே விட்டு நீடில் வந்து கீழ் நோக்கி இழுக்கணும். இதே போல் மற்ற சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து நீங்கள் அது எம்போஸாக தெரியறதுக்கு லைட்டாக இப்படி தூக்கி விடலாம். 3D ஷேப்பில் இருக்கும் அது. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மேக்கிங் கிராஃப்ட் பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.